இப்போ இந்த வரிசை சௌனக ரிஷி சூத்த கோஸ்வாமி சௌனக ரிஷி தலைமை தாங்கிய அந்த 60,000 ரிஷிகள் கூடியிருக்கக்கூடிய அந்த நைமிஷாரண்யத்தில் சொல்லப்பட்டது. நினச்சி பாருங்கள், 60,000 பேர் ஒன்று கூடியிருக்காங்க நைமிஷாரண்யத்தில். இந்த மாதிரி மைக் கிடையாது, ஸ்பீக்கர் சிஸ்டம் இல்லை. அங்கே பாகவதம் பேசப்பட்டிருக்கு. ஸோ பாகவதம் பேசுகிறக்கோ அதை புரிஞ்சுக்கிறக்கோ டெக்னாலஜி இல்லை நான் எங்கேருந்து வந்திருக்கேன் எனக்கு அந்த அறிவு கிடையாது, இது எதுவுமே காரணம் கிடையாது. ஏன்னா சோல், அந்த ஆன்மாவுக்கு ஆசை இருந்தால் பகவத்கீதை பாகவதம் படிக்க முடியலனாலும் அது புரியும் இல்லையா? சைத்தன்ய மகாபிரபுடைய அந்த ஒரு லீலையில் தென்னிந்தியா வந்தப்போ அங்கே ஸ்ரீரங்கத்தில் ஒரு பிராமணர் பகவத்கீதை தலைகீழ படிச்சுட்டு இருந்தார். தலைகீழ, ஏன்னா அவருக்கு படிக்க தெரியாது. எல்லாரும் ஞானி, எல்லாம் புலவர்கள்னு சொல்லலாம். அங்கே இருந்த பிராமணர்கள்லாம் அவங்க என்ன நினச்சாங்க, கிண்டல் பண்ணாங்க. படிக்கவே தெரியாது, தலைகீழ போய் புஸ்தகத்தை வச்சு படிச்சுட்டு இருக்கான் பகவத்கீதை அப்படின்னு சொல்லி. சைத்தன்ய மகாபிரபு போனார், அந்த பிராமணரை கேட்டார், உனக்கு என்ன புரிஞ்சுது, ஏன் இப்படி எதுக்கு அழுகிற, அதுவும் புக்கு தலைகீழ வச்சுட்டு அது என்ன புரிஞ்சுதுன்னு நீ அழுகிற அப்படின்னு சொல்லி கேட்டப்போ, இல்லை அந்த புக்கை படிச்சுட்டு இருந்தார். அப்போது அவருக்கு கண்ணீர் வந்துச்சு. ஸோ அதுக்கு காரணம் என்னன்னு சைத்தன்ய மகாபிரபு கேட்டப்போ, என்னுடைய குரு படிக்க சொன்னார், ஆனால் எனக்கு படிக்க தெரியாது, எனக்கு தகுதி இல்லை. சரி, அப்புறம் என்ன தான் புரிஞ்சுதுன்னு நீ அதை பார்த்து அழுகிறன்னு கேட்டப்போ அதில் படம் இருந்துச்சு, கிருஷ்ணர் அர்ஜுனருக்கு சாரதியாக இருக்கிற மாதிரி. ஃபேன் போட வேண்டாம், ஏன்னா இது கேட்காது. ஸோ அதை பார்த்து அவருக்கு அழுகை வந்துச்சு. பரமபுருஷரான அந்த பகவான் அர்ஜுனருக்கு தேரோட்டியாக இருந்திருக்காரு, அவர் எவ்வளோ கருணை வாய்ந்தவர் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போது சைத்தன்ய மகாபிரபு சொல்லார், நீ தான் பகவத்கீதாவுடைய உண்மையான ஸ்டூடெண்ட். உனக்கு படிக்க தெரியாது, எதுவுமே தெரியாது, ஆனால் பகவத்கீதாவுடைய சாரத்தை புரிஞ்சுக்கிட்ட. கிருஷ்ணர் பரமபுருஷ பகவான் எப்படி பக்தர்கள் கிருஷ்ணருக்கு தொண்டு சேவை செய்யணும்னு நினைப்பாரோ, அதே மாதிரி பகவானும் பக்தர்களுக்கு சேவை பண்ணணும்னு நினைப்பார். இந்த விஷயத்தை நீ புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி. ஸோ இதுக்கு தடையே கிடையாது. ஸோ இந்த நைமிஷாரண்யம் இன்றைக்கி கூட இருக்குது, நிம்சார், உத்தரப்பிரதேசத்தில். அங்கே ரிஷிகள் பேசிக்கிறாங்க. எதை பற்றி பேசுகிறாங்க? ஸ்ரீமத் பாகவதம், பகவானை பற்றி. பரமபுருஷர் யார், கடவுள் யார், அது தெரியணும் இல்லையா? எல்லாருக்கும் தெரியணும் பகவானை பற்றி. ஸோ அதோட முடிஞ்சுதா? இல்லை, பகவானுக்கு சேவை பண்ணணும் இல்லையா? பகவத் சேவையை பற்றி சொல்லணும். அப்போ பகவத் சேவைன்னா பக்தர் இருந்தால் தானே சேவை இருக்குது. பக்தரே இல்லை, பகவான் மட்டும் இருக்காருன்னா சேவை கிடையாது. அப்போது பக்தர்களை பற்றி, எந்த பக்தர்கள்? தூய பக்தர்களை பற்றி ஸ்ரீமத் பாகவத்தில் பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கர்மாவை பற்றி, நம்மளை போல் பந்தப்பட்ட ஆத்மாவை எப்படி இந்த உலகிலிருந்து நம்மளை வெளியே கொண்டு வர முடியும், நம்மளுடைய ஆன்மீக நிலையில் நம்மளை எப்படி அந்த நிலைநாட்டி இருக்க வைக்க முடியும்னு டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் காலாவை பற்றி பகவத்கீதையில் பேசப்பட்ட அந்த 5 விஷயம், பிரகிருதி, புருஷா, காலா, கர்மா, ஜீவா, ரொம்ப அதிகமாக விவரிக்கப்பட்டிருக்கு ஸ்ரீமத் பாகவத்தில். ஸோ இதை பற்றி பேசிக்கிட்டாங்க. ஸோ அந்த பேச்சில் இங்கே பரீட்சித் மகாராஜை பற்றி, அவரை போல் ஒரு தூய பக்தரை பற்றி, ஸோ அவருடைய தோற்றத்தை பற்றி. பர்த்டே கிடையாது, அவருக்கு பர்த் கிடையாது, தோற்றம் மறைவு. பகவானுக்கு எப்படி தோற்றம் மறைவோ அதே மாதிரி பியூர் டிவோட்டீஸ்க்கும் அதே தான். இப்போது பகவத்கீதையில் சொல்லப்பட்டிருக்கு, எல்லாருக்கும் தெரியும், நஜாயத்தே மிரியத்தே வா கதாச்சின் நாயம் பூத்வா பவிதா வா ந பூயः அஜோ நித்ய சாஸ்வதோயம் புராணோ நஹன்யதே ஹன்யமானே ஷரீரே. பர்த்டே கொண்டாடுறோம், டெத் டே ஃபாலோ பண்ணுறோம், ஆனால் இது ரெண்டுமே சோலுக்கு இல்லைன்னு சொல்கிறாரு. பர்த்டே இல்லை, டெத் டே இல்லை. ந ஜாயத்தே, பிறக்க கிடையாது. ந மிரியத்தே வா கதாச்சின், இப்போ இல்லை, முன்னாடியும் சரி, கடந்த காலத்துலேயும் சரி, எதிர்காலத்துலேயும் சரி, அப்படி ஒரு சூழ்நிலையே சோலுக்கு கிடையாது, ஆன்மாவுக்கு கிடையாது. ந ஜாயத்தே மிரியத்தே வா கதாச்சின் நாயம் பவிதா வா ந பூயः. ஃப்யூச்சர்லேயும் சோல் பிறக்காது, இல்லை முன்னாடி ஏதோ ஒரு காலகட்டத்தில் பிறந்திருக்குன்னா அதுவும் கிடையாது. அஜோ நித்யா, எப்பயுமே நித்தியமாக இருக்கும். சாஸ்வத அயம் புராணக, ரொம்ப பழசு சோல். பழசு புதுசெல்லாம் இங்கே இந்த நேரத்தினுடைய கட்டுப்பாட்டில் வரும்போது தான் பழசு புதுசு. சோல் நித்தியமாக இருக்குது, புராண ஆதி.
நான் ஹன்னியத்தை ஹன்னியமானே ஷரீரே, உடல் அழியும்போ சோல் அழியாது, உடலுக்கு தான் அழிவு அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு இல்லையா. அப்போது நம்மளுக்கு நம்மளுக்கே பந்தப்பட்ட ஆத்மாக்களான நம்மளுக்கே பர்த்டே டெத்டே கிடையாது. அப்படின்னா என்ன, நம்ம கேஸ்லேயும் நம்ம தோற்றம் மறைவுன்னு சொல்லிக்கலாம். தோற்றம் அப்புறம் வாழ்க்கை மறைவு சொல்லிக்கலாங்கிறப்போ பியூர் டிவோட்டி தூய பக்தர்களுக்கும் பகவானுக்கும் எப்படி நம்ம பர்த்டே சொல்ல முடியும்? கிருஷ்ணர் பிறந்தாரு, கிருஷ்ணர் பாரு இறந்தாரு. எல்லா தேவர்களும் பார்க்குறாங்க கிருஷ்ணர் அம்பு விட்டு இறந்த மாதிரி ஒரு சீன் அங்கே க்ரியேட் ஆகுது. எல்லோரும் நினச்சிக்கிட்டாங்க கிருஷ்ணர் இறந்துட்டாங்கன்னு. ஆனால் தேவர்கள், மகாதேவர், பிரம்மதேவர்லாம் பார்க்குறாரு, இல்லை இறக்கலை, அவர் திரும்ப போயிட்டுருக்காரு வைகுண்டத்துக்கு. எல்லோரும் பார்க்கல, அவங்க கண்ணுக்கு தெரியுது. ஸோ ஆன்மீக வளர்ச்சி தேவை, இதெல்லாம் புரிய இருக்குது. அதனால தான் கிருஷ்ணர் சொல்லார், ஜன்ம கர்மச்ச மே திவ்யம். இறக்கக்கூடிய ஒரு மனுஷன் நித்திய விஷயத்தை பற்றி பேச முடியாது. பகவத்கீதையில் பூரா ஆன்மாவே நித்தியம்னு சொல்கிறாரு. அப்புறம் அவர் இந்த நித்தியத்தை மெயின்டைன் பண்ணக்கூடிய முதல் நிலையில் இருக்கக்கூடிய நித்தியமான ஒருத்தர் அவருக்கு எப்படி மரணம் இருக்கும்? ஸோ அதே மாதிரி பியூர் டிவோட்டீஸ்க்கு மரணம் கிடையாது, தோற்றம் மறைவு. இப்போ அவருடைய தோற்றத்தை பற்றி ஒரு டாபிக் பேசுகிறாங்க. எப்படி கருவுக்குள்ளே இருக்கும்பொழுது அந்த பிரம்மாஸ்திரம் ஏவப்பட்ட போது அதிலிருந்து பாதுகாக்கப்பட்டார் இல்லையா பரீட்சித் மகாராஜ். அதனால் அவருக்கு இன்னொரு பேர் விஷ்ணுராத்த, விஷ்ணுவால் பாதுகாக்கப்பட்டனால விஷ்ணுராத்தன் பேர். அப்போது அவருக்கு கர்மானால் பிறவி இல்லை. இந்த கர்மாவை பற்றி ஸ்ரீமத் பாகவத்தில் சொல்லியிருக்கு, கர்மனா தெய்வ நேத்ரேன ஜந்துர் தேகோபத்தே ஸ்திரியா பிரவிஷ்ட உதரம் பும்சோ ரேத்த கணாஸ்ரய. ஸோ நாம் எப்படி பிறக்கிறோம்? கர்மனா தெய்வ நேத்ரேன, ரெண்டு விஷயத்தினால. ஒன்று கர்மாவால் தான் பிறக்கிறோம். கிருஷ்ணரை தப்பு சொல்லக்கூடாது. நம்மளுக்கு நடக்கக்கூடிய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் கிருஷ்ணாவை குறை சொல்லவே முடியாது. ஏன்னா கிருஷ்ணா தான் சொல்கிறாரு, நாதத்தே கஷ்யசித் பாபம் நச்சைவ சுகிருத்தம் விபுகு. ஏதாவது சந்தோஷமான விஷயம் நம்மளால் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு சந்தோஷம், பணம் வரவு ஏதாவது வந்துச்சுன்னா அங்கே கிருஷ்ணர் கண்ணுக்கு தெரிய மாட்டார். ஆனால் துக்கம் வரும்போது கடவுள் இல்லை இப்படி தான் உங்களுக்கு கண்ணே இல்லையா, இறக்கமே இல்லையான்னு சொல்லுவோம். ஆனால் கிருஷ்ணர் கிளியராக சொல்லிட்டார், நீங்கள் இப்படியெல்லாம் பேசுவீங்கன்னு தெரியும், அதனால் நான் சொல்கிறேன், நாதத்தே கஷ்யசித் பாபம் நச்சைவ சுகிருத்தம் விபுகு. உன்னுடைய பாபம் சுகிருத்தம்க்கெல்லாம் நான் காரணம் கிடையாது. நீ ஏ பஜந்தி து மாம் பக்தியா மை தே தேஷு சாப்பியம். நீ பக்தியோட வழிபட்டின்னா நான் உனக்கு இருக்கேன், உனக்காக நான் இருக்கேன், நீ எனக்காக இருக்க, நான் உனக்காக இருக்கேன்னு சொல்ல. அப்படின்னா கர்மால கிருஷ்ணாக்கு தன்னிச்சையாக அவர் நம்மளுக்கு ஆசீர்வதிக்கவோ இல்லை நம்மளுக்கு துன்பம் கொடுக்கறதுக்கு அவருக்கு இச்சை கிடையாது. அப்போ எதனால் இந்த வாக்கியத்தில் இருக்குது? கர்மாவின் காரணமாக. கர்மா அவருடைய சக்தி தான். அவர் சொல்லிட்டார், நீ இப்படி பிஹேவ் பண்ணினா உன்னை அந்த ஜெயிலில் போடுவேன். ஜெயிலில் இருந்துட்டு சாப்பாடு சரியில்லை, சாப்பாடில் உப்பு இல்லை, டேஸ்ட் இல்லைன்னு சொல்லாத, அது ஓன் தப்பு. நான் உன்னை அங்கே தப்பு செய்ய சொல்ல, உன்னை நான் தான் அங்கே போட்டேன். ஆமாம், நான் தான் போட்டேன், ஆனால் நான் முழு காரணம் கிடையாது, உன்னுடைய செயல்னால். ஸோ அதுதான் கர்மனா. வெறும் கர்மாவால் மட்டும் கிடையாது, சொன்ன மாதிரி தெய்வ நேத்திரேன, கிருஷ்ணருடைய அந்த நேத்திரம், அந்த பார்வையினால், கண்காணிப்பின் காரணமாக நம்ம இந்த உலகத்துக்கு வரோம். ஜந்துர் தேகோபத்தே, இந்த தேகம் கிடைக்குது. ஸ்திரியா பிரவிஷ்ட உதரம், ஒரு ஸ்திரீனுடைய, ஒரு மாதாவினுடைய கருவில் அந்த ஆன்மா என்டர் ஆகுது ஒரு ஆணின் மூலமாக. ஸோ பும்சோ ரேத கணாஸ்ரய. இப்போது இதே விஷயம் கர்மனா தெய்வ நேத்திரேன பியூர் டிவோட்டிஸ்க்கு இருக்கா? சுத்த பக்தர்களுக்கு கிடையாது. கர்மனா கிடையாது, அவங்களுக்கு வெறும் தெய்வ நேத்திரேன, தெய்வ அனுகிரகேன, கிருஷ்ணாவுடைய அனுகிரகத்தினால அவங்க இங்கே வராங்க. அவங்களுக்கு இங்கே வரணுன்னு வெளியே ஜாலியாக சுற்றி திரிஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு பார்க்குக்கு போகலாம், சினிமாவுக்கு போகலாம், எல்லா இடத்துக்கும் ஃப்ரீயாக போகலாம். அப்போது நல்ல விஷயம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு குடிமகனுக்கு ஜெயிலில் என்ன வேலை? ஏதாவது வேலை இருக்கா? ஜெயிலில் ஒன்று இருக்குன்னு தெரியும், ஆனால் ஜெயிலுக்கு போயிட்டு வரலாம் வாங்கன்னு யாராவது கூப்பிட்டா, ஜெயிலுக்கு எதுக்கு, நான் எதுக்கு ஜெயிலுக்கு போனேன், எனக்கு நிறைய வேலை இருக்குது, அங்கே நான் எந்த தப்பும் பண்ணல, எதுக்கு அனாவசியமாக போகணும். ஆனால் அதே சீஃப் மினிஸ்டர் போகலாம் போய் பார்க்குறக்கு, எதுக்கு? அவரை அரெஸ்ட் பண்ண போகிறாங்களா? இல்லை, அங்கே இருக்கக்கூடியவங்கள பார்த்து அவங்கள எப்படி விடுவிக்க செய்யலான்னு சொல்லிட்டு. ஸோ பகவான் வருவார், ஏன்னா அவருடைய லீலை இந்த உலகத்துலேயும் இருக்குது. முக்கியமாக அங்கே இருக்கக்கூடிய லீலை செழிப்பை விட இங்கே அவர் காமிப்பார், ஏன்னா நம்மளை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு.
ஸோ பகவான் வரலாம். தூய பக்தர்களுக்கு பர்சனலாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆனால் நித்தியமாக வைகுண்ட லோகத்தில் சேவை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் பகவான் சொல்லுவாங்க, இல்லை நீ போ இதெல்லாம் டீச் பண்ணு இந்த உலகத்தில். ஸ்ரீல பிரபுபாதர் சொல்கிறாரு, இது நான் நித்தியமாக அங்கே இருந்தேன், பகவான் சொல்கிறாரு போன்னு சொல்லி நான் சொன்னேன், இல்லை நான் போக மாட்டேன், அது ரொம்ப மோசமான உலகம், நான் எதுக்கு போகணும்? அப்போ கிருஷ்ணா சொல்கிறார், இல்லை நீ போ, உனக்கு அங்கே ராஜா தங்கி இருக்கக்கூடிய ஒரு அரண்மனை மாதிரி நான் பல அரண்மனை கட்டி வைக்கிறேன், நீ போ என்னுடைய புக்ஸை எழுது அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் தான் அவர் சரி. ஸோ அந்த மாதிரி வந்தவங்க தான் ஒவ்வொரு ஆச்சாரியர்களும். அவங்களுக்கு கர்மா கிடையாது, தெய்வ அனுகிரகன, கிருஷ்ணாவுடைய அனுகிரகத்தினால இங்கே வருவாங்க. ஸோ இது அவருடைய தெய்வ தோற்றம் பரீட்சித் மகாராஜனுடைய. அடுத்து அவருடைய மறைவை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு இல்லையா? தக்ஷகாவால் அந்த சாபம் வந்து தக்ஷகா கடித்து இறந்தார், இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஆனால் ஒரு உண்மையான விஷயம் அவரை பற்றினா, இதெல்லாம் வெளிப்புறமான விஷயம். ஒருத்தரை வந்து பாம்பு கடித்து இறந்துட்டாரு, எவ்வளோ மோசமான மரணம் அப்படின்னு நம்ம வெளிப்படையாக பார்த்துட்டு இருப்போம். ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன நடந்துருச்சுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம மரணம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். மரணம்னா அப்படியே 100 அடி தள்ளி போயிடக்கூடாது. ஆக்சுவலாக மரணம் கிடையாது, நான் சொன்ன மாதிரி பிறப்பும் இல்லை மரணமும் இல்லை. நினச்சி பாருங்கள், நம்மளாம் நித்தியம். அந்த உண்மையை தெரிஞ்சுக்கணும். பிறப்பு இல்லைன்னு எவ்வளோ தெரிஞ்சுக்கிறீங்களோ அதே மாதிரி இறப்பில்லைங்கிற விஷயமும் தெரிஞ்சுக்கணும். கருட புராணத்தில் இருக்குது, இறக்கும்போது 100 தேல் கொட்டின வலி நம்ம வந்து அனுபவிப்போம். ஒரு தேல் கொட்டினா வலி எப்படி இருக்குன்னு யாருக்காவது அனுபவம் இருக்கா? இங்கே யாராவது தேல் கடி வாங்கியிருக்கீங்களா? இல்லை. ரொம்ப ரொம்ப வலி கேட்ட வரையும் அது ரொம்ப வலி அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு அனுபவம். அது 100 தேல் கொட்டினா எப்படி இருக்கும்? ஆனால் அது உண்மை. சும்மா சாஸ்திரத்தில் சொல்லணுங்கிறக்கா சொல்ல கிடையாது, உண்மையிலே மரண வலி அப்படி இருக்கும். அதுதான் ஒரு சில பேர் பெட் ரிடனாக இருக்கும்போது, கோமாவில் இருக்கும்போது அவங்க அந்த வலினால் முகத்தை சுழிக்கிறத பார்க்க முடியும். ஆனால் அவங்க என்ன வலி அனுபவிக்கிறாங்கிறது வெளியே இருக்கிறவங்களுக்கு புரியாது. அவங்க மனைவிக்கு புரியாது, இல்லை மனைவி அப்படி இருந்தால் ஹஸ்பண்டுக்கு புரியாது, இல்லை சொந்தங்கள் யாருக்கும் புரியாது. அந்தளவுக்கு வலி இருக்கும். ஸோ அந்த வலியை பற்றி குலசேகர ஆச்சாரியா அவர் சொல்கிறாரு, கிருஷ்ணத்வதீய பத பங்கஜ பஞ்சராந்தம் அத்யைவ மே விஷது மானசராஜ ஹம்சஹ பிராண பிரயாண சமயே கபவாத பித்தை கண்டாவரோதன விதௌ ஸ்மரணம் குதஸ்தே. அப்படின்னா என்ன? ஓ கிருஷ்ணா, என்னை உடனே எடுத்துகிட்டு போயிருங்க, உடனடியாக மரணத்தை கொடுங்க. ஏன் அப்படி கேட்குறாரு? யாராவது கேட்பாங்களா? இப்போ உங்களுக்கு அடுத்து மரணம் வரப்போகுதுங்கிறப்போ இல்லை எனக்கு டைம் இருக்குது, நான் வயசாகி இறந்துக்கிறேன், இப்படி திடீர்னு அகால மரணம்லாம் வேண்டாம். ஆனால் பியூரிட்டி ஓட்டி அவர் என்ன சொல்கிறாரு? சீக்கிரம் எடுத்துகிட்டு போயிருங்க. ஏன்னா அன்னப்பறவை ஸ்வான் மாதிரி இருக்கக்கூடிய என் மைண்டு, என் மனசு உங்கள் தாமரை பாதம் அந்த காம்பு இருக்கு இல்லையா, அந்த காம்பை சுற்றி இப்போ வந்துட்டுருக்கு. ஏன்னா இளமையாக இருக்கேன், என்னால் உங்களை நினைக்க முடியுது, மனசு உங்களை சுற்றி உங்கள் தாமரை பாதத்தையே சுற்றி இருக்குது. அதனால் உடனே இப்போவே திடீர்னு மரணம் வந்து எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா என்னால் உங்களை நினைக்க முடியும். கடைசி காலகட்டத்தில் எனக்கு மரணத்தை கொடுக்காதீங்க. ஏன்? பிராண பிரயாண சமயே கபவாத பித்தை. 3 விஷயம் நம்ம உடம்புல இருக்குது. நம்ம உடம்புல பஞ்சதாத்து இருக்கா? நீர், நிலம், நெருப்பு, ஆகாயம், வாயு, அப்புறம் மனஸ், புத்தி, அகங்காரா. இந்த பஞ்சபூதம் சேர்ந்து கபா வாதா பித்தான்னு 3 தாத்து உருவாயிருக்கு. அது ஒவ்வொரு உறுப்புலையும் இருக்குது, நம்மளால் பார்க்க முடியாது இல்லையா? சாஸ்திரத்தில் அதை பற்றி பேசப்பட்டிருக்கு, ஒவ்வொரு உறுப்புலையும் இருக்குது. இறக்கும்போது அதெல்லாம் அப்படியே அந்த உறுப்பை விட்டு வெளியே வரும். பிராணம் அந்த உறுப்பை விட்டு வரும், எல்லா உறுப்புகளையும் விட்டு வெளியே வரும். அப்புறம் ஆன்மாவை மனஸ், புத்தி, அகங்காரோட சேர்த்து அடுத்த உடலுக்கு எடுத்துகிட்டு போகும். அப்போ ரொம்ப வலியாக இருக்கும். அப்போது குருன்னு சத்தம் வரும் உள்ள. பிரபுபாதர் அது அற்புதமாக சொல்கிறார். அந்த நேரத்தில் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படின்னு சொல்ல முடியுமான்னா ஒரு லெவலில் பார்த்தா முடியாது. ஐயோ அம்மான்னு கூட சொல்ல முடியாது வலியினால். ஸோ அந்த மாதிரி அடைச்சிக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஸ்டேஜில் எப்படி உங்களை பிராண பிரயாண சமயே கபவாத பித்தை கண்டா அவரோதன, கண்டன தொண்டை, அவரோதன விதவு, அந்த ரோதனை அந்த வலி இருக்கிறப்போ ஸ்மரணம் குதஸ்தே, எப்படி உங்களை என்னால் நினச்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ இது சொல்கிறது யார்? நம்மளை போல் இருக்கக்கூடிய ஒரு ஜீவாத்மாவா? இல்லை, குலசேகர ஆழ்வார். அப்படின்னா என்ன? அவர் அந்த கேட்டகரியில் எடுத்துக்கூடாது, நமக்காக இந்த வரிசையை சொல்கிறாரு. ஸோ நம்மளால் நினைக்க முடியாது. ஆனால்
அந்த சூழ்நிலையிலையும் கிருஷ்ணாவை நினைக்க முடியும். எப்படி? முந்தின வரிசையில் இருக்குது. பகவானுடைய லீலையை நித்தியமாக ஸ்மரணித்து வாழ்க்கையை வாழக்கூடியவங்க, பாயிண்ட் நம்பர் 1. 2வது, பகவானுடைய தாமர பாதத்தையே எப்பயுமே தியானித்து நினச்சிட்டு இருக்கக்கூடியவங்க. அப்படின்னா என்ன? தியானிக்கிறதுனா என்ன? ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே நித்தியமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு. ஸோ நான் சொன்னல, இறக்கும்போது என்ன ஆகும்? இந்த மாதிரி தொந்தரவு நிறைய வரும்போது உடலும் மனசும் கனெக்ட் தானே? கனெக்ட் இருக்குல்ல. அதுக்கு உடலுக்கு ஏதாவது ஆச்சுன்னா மனசும் பாதிக்கப்படுது. இப்போ மனசு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும் இல்லையா? ஸோ இந்த ஸ்டேஜில் மதி கலக்கம் வராது. அதாவது உங்கள் இன்டெலிஜென்ஸ், உங்கள் புத்தி, மனசு கலக்கம் அடையாது. மீன்ஸ் அதே போல் ஸ்திரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சூத கோஸ்வாமி முந்தின வரிசையில் சொல்கிறார். ஸோ பகவானுடைய லீலையை நித்தியமாக ஸ்மரணம் பண்ணுறவங்களுக்கும், தொடர்ச்சியாக கிருஷ்ணருடைய பாதத்தை நினச்சி ஜபம் பண்ணுறவங்களுக்கும், மெடிடேட் பண்ணுறவங்களுக்கும் இறப்பு நடக்கும்போது மதிக்கலக்கம் ஏற்படாது. அப்படி தான் தூய பக்தர்களுடைய நிலை. இப்போ நம்ம நிலை என்ன? உடல் டிஸ்டர்ப்டாக இருக்கும், டவுட்டே இல்லை. ஆனால் நீங்கள் உடல் இல்லைன்னு நீங்கள் உணர்ந்துட்டீங்கன்னா, உங்ககிட்ட ஹேண்ட்பேக் இருக்குது, ஹேண்ட்பேக் கொண்டு போகும்போது யாரோ கிழிச்சிட்டாங்க, அது கிழிஞ்சு இதாகிடுச்சு. அந்த ஹேண்ட்பேக் அட்டாச்சாக இருக்கிறவங்களுக்கு மனசு பாதிக்கப்படும். அந்த ஹேண்ட்பேக்கை தூக்கி வீசிட்டு எப்படியோ பழசாயிடுச்சு, அது தூக்கி வீசி ஒன்று ஃப்ரெஷ்ஷாக நான் வாங்கலாமேன்னு நினைக்கிறவங்களுக்கு தொந்தரவு இருக்காது இல்லையா? ஸோ அந்த ஹேண்ட்பேக் மாதிரி இந்த உடல் ஆகிடும் ஆன்மீக வளர்ச்சி இருந்தால். ஸோ டிஸ்டர்ப் ஆக மாட்டாங்க. ஸோ இது பரீட்சித் மகாராஜனுடைய மறைவு பற்றி. அடுத்து இந்த சாப்டர், இந்த அத்தியாயம் பூரா அவருடைய வாழ்க்கையை பற்றி, எப்படி வாழ்ந்தாருங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம். இந்த வரிசையில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? கிருஷ்ணர் இந்த பூமியில் இருந்த வரையும் கலிபுருஷனுடைய ஆதிக்கம் இல்லையா? கலிபுருஷனே இல்லை. கிருஷ்ணர் இருந்தனால அந்த கலிபுருஷன், இன்றைக்கி பார்க்கக்கூடிய எல்லா தொந்தரவும் கலிபுருஷனால தான். நம்மளுக்கே தெரியும், 4 இடத்துல அவர் இருக்கிறதுக்கு அனுமதி இருக்குது. மது, மாமிசம், தவறான உறவு, அப்புறம் சூதாட்டம், இது இருக்குது. இதுதான் எல்லா இடத்துலையும் இன்றைக்கி இருக்குது. ஸோ இது கிருஷ்ணர் இருந்தப்போ இந்த சூழ்நிலை இல்லை. அப்போ கலிபுருஷன் ஒருத்தர் இருந்தார், ஆனால் அந்த பூமியில் பிரவேசம் பண்ணுறதுக்கு அனுமதி இல்லை, ஏன்னா கிருஷ்ணர் இருந்தார். ஸோ கிருஷ்ணர் போன, இந்த லோகத்தை விட்டு போன அதே கணத்தில், அக்கணமே கலிபுருஷன் பிரவேசம் பண்ணியாச்சு, வந்தாச்சு. அடுத்து உங்களுக்கு ஒரு கண்ட்ரியில் போகிறக்கு அனுமதி கொடுக்குறாங்க, நீங்கள் போகிறீங்க. அங்கே போய் நீங்கள் எந்த செயலும் செய்ய முடியல. இப்போ இஸ்கான் பாருங்கள், பிரபுபாத் போனதுமே எல்லாரும் வந்துட்டாங்க. இஸ்கான் ஹரே கிருஷ்ணான்னா புரிஞ்சிருச்சு, வாழ்க்கையோட அர்த்தம்னா என்னென்னு ஒரே நாளில் ஃபஸ்ட்டு டேவே எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சான்னா இல்லை, 1 வருஷம் கஷ்டப்பட்டார். சாப்பிட்றதுக்கு என்ன, அந்த பழங்களுடைய அந்த ஸ்கின் இருக்கு இல்லையா, அது சாப்பிட்டுட்டு இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டுருக்காரு. ஸோ உடனே அவங்களுக்கு புரிய வரல. அதே மாதிரி நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ஆனால் உங்கள் செயல், உங்கள் காரியம் எதையுமே செய்ய முடியலன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஸோ அது கலிபுருஷனுடைய நிலை. வந்தாச்சு, கிருஷ்ணர் போயாச்சு, பிரவேசம் பண்ணியாச்சு, இந்த பூமிக்கு வந்தாச்சு. ஆனால் அவருடைய காரியத்தை அவர் செயல்படுத்த முடியல. ஏன்? எனக்கு கிருஷ்ணருடைய தூய பக்தர், ஸ்ட்ராங்கான ஒரு சத்திரியர் பரீட்சித் மகாராஜ் இருந்தனால, பரீட்சித் மகாராஜனுடைய கருணையினால் நல்லவர்கள் கெட்டவர்கள் எல்லாம் இருந்தாங்க. ஆனால் நல்லவர்களுடைய எண்ணிக்கையை அவர் அதிகப்படுத்தினார். அதனால் எல்லாம் கெட்டதுன்னா யார்? கலிபுருஷன் மட்டும்தான். அவர் இருந்த பொழுது எல்லாருமே சந்தோஷமாக இருந்தாங்க. ஸோ அவர் போனதுக்கப்புறம், அவருடைய லீலையை முடிச்சுக்கிட்டதுக்கப்புறம் கலிபுருஷனுக்கு சான்ஸ் கிடச்சிருச்சு. ஸோ இன்றைக்கி பார்க்குறோமா, மாமிசம் எல்லா இடத்துலையும் இருக்கா, மது எல்லா இடத்துலையும் இருக்கா, கோயில் தான் இங்கே பக்கத்துலேயே இருக்குது இல்லையா, இந்த பக்கம் இருக்குது, அந்த பக்கம் இருக்குது. அப்புறம் தவறான உறவு, அதுவும் எல்லா இடத்துலையும் இன்றைக்கி இருக்குது. அப்புறம் சூதாட்டம், அவன் சின்ன பசங்க கூட பெட் மேட்ச் ரொம்ப ஈஸியாகிடுச்சு. ஸோ இது 4மே பரவலாக எல்லா இடத்துலையும் இருக்குது இன்றைக்கி. அப்போது நம்மளுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லையா? பகவத் பக்தியில் வளர்றதுக்கு நமக்கு வாய்ப்பு இல்லையா? கண்டிப்பாக இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒன்று சொல்ல மறந்துட்டேன். சரி, ஸ்ரீல பிரபுபாதர் சொல்கிறார், எப்படி அந்த கடைசி நிலையிலையும் நம்ம கிருஷ்ணரை நினச்சிக்க முடியும் இறக்குறப்போ. சொல்கிறாரு, நம்ம சாண்ட் பண்ணுறது, ஹரே கிருஷ்ணா ஜப்பா பண்ணுறோம் இல்லையா, அது சத்தமாக பண்ணணும்.
ஸ்பஷ்டமாக பண்ணணும். ஏன் சத்தமாக பண்ணணும்? ஏன்னா நீங்கள் ஜபா பண்ணுறத நீங்கள் கேட்கணும். அப்போ தான் மனசில் போய் உங்களை மனசை சுத்திகரிக்கும் இல்லையா? எப்படி பண்ணணுன்னா, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. நீங்கள் கேட்குற அளவுக்கு சத்தமாக பண்ணணும், ஸ்பஷ்டமாக தெளிவாக, ஒரு வார்த்தையும் தெளிவாக இருக்கும். இப்படி பண்ண என்ன ஆகும்? அந்த பிராண பிரயாண சமயே கபவாத பித்த எல்லாம் உங்களை ஒன்றும் பண்ணாது. பிரபுபா சொல்றாரு, உடல் தெம்பாக இருக்கும் போதே சத்தமாக ஸ்பஷ்டமாக ஜபம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கடைசி நேரத்துலையும் மனசு தெம்பாக இருக்கும். உடல் எப்படி இருக்குங்கிறது அது ரெண்டாவது, நீங்கள் தான் உடல் இல்லையே. ஸோ மனசு தெம்பாக இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம கிருஷ்ணரை நினைக்க முடியும். ஸோ இந்த இப்போது கேள்வி கேட்கலான்னு, ஏன் இந்திரியம் வந்து நம்ம அனுபவிக்கிறதுக்கு தானே கொடுக்கப்பட்டிருக்கு, என்ன தவறு அதில்? என்ன தப்பு? சாப்பிட்றதுல டேஸ்ட் இருக்குது இல்லையா? இனிப்பு, கசப்பு, இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு தானே டேஸ்ட். இது என்ன தப்பு? அதே மாதிரி இந்திரியத்துக்கு சுகம் கொடுக்குது இந்த 4 கட்டுப்பாடு விதிமுறை சொன்னால், அதையும் கட்டுப்படுத்துறீங்க. கிருஷ்ணர் சொல்கிறார், இது வந்து அறிவியல். பகவத்கீதை வந்து ஒரு சயின்ஸ், அறிவியல். விஷயேந்திரிய சம்யோகாத். ஏன்னா இதை தெரிஞ்சவங்க வந்து அந்த பக்கமே போக மாட்டாங்க. விஷயேந்திரிய சம்யோகாத் எத்ததக்ரே அமிர்தோபமம் பரிணாமே விஷமிவ தத்சுகம் ராஜசம் ஸ்மிருதம். ஆரம்பத்தில் விஷய அந்த உங்கள் இந்திரியம் வந்து அந்த இந்திரிய சுகம் கொடுக்கக்கூடிய அந்த ஆப்ஜெக்டில் தொடர்பு வரும்போது ஆரம்பத்தில் பரிணாமே எப்படி இருக்கும்? அமிர்தோபமம். எல்லோரும் ஏன் இதுக்கெல்லாம் அடிக்ட் ஆகுறாங்க? ஏன்னா அது ஒரு அமிர்தம் மாதிரி இருக்குது. நீங்கள் ஏன் அதை நிறுத்த? அதனால தான் கேள்வி வருது, ஏன் அதை நிறுத்த சொல்கிறீங்க? இன்னும் முடியலை. பரிணாமே விஷமிவ அக்ரே அமிர்தோப்பமம். ஆரம்பத்தில் அமிர்தம் மாதிரி, பரிணாமே விஷமிவ. கடைசியாவது விஷமாக வந்து நம்மளுக்கு முடியும். நீங்கள் குடிச்சிட்டே இருங்க. சின்ன வயசுலேருந்தே தண்ணி அடிக்கிற அந்த பழக்கம் அதெல்லாம் இருக்குன்னா பண்ணி பாருங்களேன். கடைசி வரையும் நல்லா தான் இருக்கணும். ஏதோ 1-2 பேர் நல்லா இருப்பாங்க, பண்ணி பாருங்கள். அதே மாதிரி தவறான விஷயத்தில் பழக்கம். அதே மாதிரி என்னுடைய நாக்குக்கு எது நல்லா இருக்குன்னு இருக்கோ அதை நான் சாப்பிடுவேன். நீங்கள் சொல்கிறது, நீங்கள் யார் சொல்கிறது? சாப்பிடுங்க, என்ன வேணால் சாப்பிடுங்க. எல்லாம் சாப்பிட்டு டாக்டர்கிட்ட போவீங்களா? அப்போ சொல்லுவாங்க. ஏன்னா நம்மளாம் அனுபவிச்சிட்டோம். இந்த 4 விஷயம் பண்ணால் என்ன ஆகும்னு தெரியும். ஸோ அதனால் சொல்கிறாரு கிருஷ்ணர், வார்னிங் கொடுக்குறாரு பகவத்கீதையில். பரிணாமே அமிர்தோ விஷமிவ தத் சுகம் ராஜச சுகம். சாத்விக சுகம்னா என்ன? ஆரம்பத்தில் கொஞ்சம் கசப்பாக இருக்கும். என்ன கசப்பு? இந்த 4 விஷயத்த பண்ணக்கூடாது, காலையில் சீக்கிரம் எந்திரிக்கணும், ஹரே கிருஷ்ணா ஜப்பா பண்ணணும். அப்படி இருந்தும் நம்மளுக்கு சந்தோஷம் இல்லாமல்லாம் இல்லை. கோவிட் டைம்லே வந்து டேஸ்டியான பிரசாதம் எல்லாருக்கும் இங்கே கிடச்சிட்டு தான் இருந்துச்சு. எல்லாருக்கும் தெரியும். இங்கே பிரசாதத்துக்கு ஏதாவது குறைபாடு இருக்கா? எத்தனை ஃபெஸ்டிவல், எத்தனை வெரைட்டி இல்லையா? பகவானுக்கு 108 ஆஃபரிங் ஃபெஸ்டிவல். அப்போது எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டி. அதெல்லாம் அது சாத்விக சுகம் கூட கிடையாது, அதுக்கும் மேலே அது ஆன்மீக சுகம். அது உங்களுடைய ரைட். அது பிரசாதம் கூச்சப்படாமல் எனக்கு கொடுங்கன்னு வாங்கி சாப்பிடலாம், அவ்வளோ டேஸ்டி. அந்த சுகம் எல்லாம் சரியான சுகம். ஏன்னா பகவானுக்கு அர்ப்பணித்து சாப்பிட்றதுங்கிறது தான் உண்மையான சுகம். ஸோ இங்கேயும் இருக்குது. ஸோ சாத்விக சுகம்னா ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதுக்கப்புறம் கடைசியாக அமிர்தத்தில் வந்து முடியும். ஸோ இப்போது கலிபுருஷனை பற்றி பேசியாச்சு. இன்றைக்கி கலிபுருஷனுடைய ஆதிக்கம் இருக்கு இல்லையா? பொருள் உரையில் பிரபுபாதர் சொல்கிறாரு, கிருஷ்ணர் இப்போது நம்ம கண் முன்னாடி இல்லை, இருக்கார். அவர் இல்லாத இடமே கிடையாது. தூய பக்தர்களும் நம்ம கண் முன்னாடி இல்லை, நம்மளால் பார்க்க முடியல, சரிதானே? ஆனால் இருக்காங்க. அவங்களுடைய எழுத்தில், அவங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷனில், அவங்கள ஃபாலோ பண்ணக்கூடிய பக்தர்களுடைய ஹிருதயத்தில் பியூர் டிவோட்டிஸ் இருக்காங்க, கிருஷ்ணா இருக்காங்க இல்லையா? இப்போது நாம் இந்த ஸ்டேஜ்லேயும் எப்படி நம்ம கலியோடைய ஆதிக்கத்தை விட்டு வெளியே வரலாம் அப்படிங்கிறத பிரபுபாத் சொல்கிறாரு. இந்த ஒளிபரப்பின்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்க இல்லையா? என்னது அது? ஒளி பரப்பக்கூடிய அந்த கருவி என்னது? மேலும் காற்றில் ஒளியை பரப்புவதற்கு அவர்கள் வானொலி ஒளிபரப்பியை கண்டுபிடித்துள்ளனர் இல்லையா? அப்படின்னா என்ன? ரேடியோ. ஸோ இந்த ரேடியோங்கிற ஒரு கருவி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதில் ஒரு ஓசை வருது, அதில் ஒரு சவுண்டு நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணுறோம். ஆனால் அதை வந்து நம்மளை நித்திய நிலைக்கு எடுத்துகிட்டு போகுமா? அதிலேருந்து வரக்கூடிய கதிரை நம்ம கேட்டு நம்ம நித்தியம் இறப்பற்ற நிலையை நம்ம அடைய முடியுமான்னா முடியாது. ஸோ அதே கருவியை வச்சு
நம்ம கண்டிப்பாக அந்த நிலையை அடைய முடியும். எப்படி? அதான் சொல்கிறார், பகவத்கீதை, ஸ்ரீமத் பாகவதம், கீர்த்தன்ஸ் இதெல்லாம் அந்த ஒளிபரப்பி மூலமாக கொடுக்கறனால கண்டிப்பாக அப்படி பண்ணாதான் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும். ஸோ கலிபுருஷனுடைய ஆதிக்கத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு இது ஒரு முக்கியமான, அது தொழில்நுட்ப வளர்ச்சி ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். ஸோ இது இப்போது கலிபுருஷன் எல்லா இடத்துலையும் இருக்கார், சரிங்களா? வெளியே போனால் நம்ம அதுக்கு அஃபெக்ட் ஆயிடுவோம். சரி, கோயிலே இருந்துடலாமா? இப்போ நான் இந்த கோயிலில் பிரம்மச்சாரியாக இருக்கேன், நான் ப்ரீச்சிங்க்கு வெளியே போக மாட்டேன், எதுக்கும் போக மாட்டேன், நான் கோயிலில், ஏன்னா வெளியே கலிபுருஷன் இருக்கார் அப்படின்னு சொல்லி இருந்தால் அது சரியா? அடுத்து மழை காலம் வரும் இல்லையா? மழை காலம் கண்டிப்பாக வரும். 2 மாதம் 2.5 மாதம் சொல்ல முடியும். இன்றைக்கி சீசன்லாம் சொல்ல முடியாது, அது எப்படியோ போயிட்டுருக்குது. சரி, மழை காலம் வரும், அது தெரியும். ஸோ மழை வருதுங்கிறதுக்காக நீங்கள் வேலை செய்கிறீங்க, சரியா? சரி, வேலையே செய்யலை, எனக்கு எந்த வேலையும் இல்லை, நான் வெளியே போக அவசியமே இல்லை, ஒர்க் ஃப்ரம் ஹோமில் நான் இருக்கேன். ஸோ நான் மழை வரப்போகுது, 2 மாதத்துக்கு நான் வெளியவே போக மாட்டேன். இந்த டெசிஷன் கரெக்டாக? காய்கறி வாங்கணுன்னா வெளியே போகணும், பெட்ரோல் அடிக்கணுன்னா வெளியே போகணும், கரெக்டாக? ஸோ அப்போ என்ன பண்ணும்? ஹெவி ரெயின் வருது, கனமான மழை வருது, அப்போ என்ன பண்ணணும்? ரெயின் கோட் இருக்குது, கொடை இருக்குது, அந்த ஈரம் உங்கள் மேலே படாது, கொஞ்சம் படும், அவ்வளோதான். ஆனால் அது உங்களை அஃபெக்ட் பண்ணாது, உங்களுக்கு சளி பிடிக்காது, கரெக்டாக? அந்த மாதிரி தான் இது பிரபுபாதர் கொடுத்த உதாரணம். இது கலியுகம் தெரியும், கலிபுருஷனுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடிய எல்லா தவறான செயலும் நடக்கக்கூடிய யுகம் தெரியும். இப்போ அதுலேருந்து எப்படி பாதுகாத்துக்கிறது? கொடை எடுக்கணும், ஜெர்கின் எடுக்கணும், அதுதான் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ். ஸோ நீங்கள் தைரியமாக வெளியே போகலாம். உங்கள் பிரின்சிபலில் நீங்கள் ஃபிக்ஸடாக இருந்தீங்கன்னா, கிருஷ்ணா கான்சியஸில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா தைரியமாக வெளியே போகலாம். ஸோ அந்த கலிபுருஷன் கொடுக்கக்கூடிய அந்த மழையில் இப்போ எல்லாம் இருக்காங்க, எல்லாம் நனைஞ்சு ஃபீவர் நிமோனியா இல்லையா, அந்த மாதிரி. ஆனால் நம்மளுக்கு ஒன்றும் ஆகாது, ஏன்னா சரியாக அதை ஃபாலோ பண்ணால் நம்மளுக்கு ஒன்றும் ஆகாது. ஸோ அதுதான் இந்த கிருஷ்ணா கான்சியஸ்னஸ். இப்போ தொழில்நுட்ப வளர்ச்சியை பற்றி ஸ்ரீல பிரபுபாதர் சொல்கிறார், இது நல்லதா கெட்டதா? டெக்னாலஜி நல்லதா கெட்டதா? செயற்கை நுண்ணறிவியல் அப்படின்னா என்ன? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஐ நல்லதா கெட்டதா? பதில் சொல்லலாம். நல்லதுன்னா நல்லதுன்னு சொல்லுங்கள், கெட்டதுன்னா கெட்டது. கரெக்ட். ஆனால் இன்னைக்கு குட் பர்பஸ் ரொம்ப கம்மியாச்சு. குட் பர்பஸ் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ டிவோட்டிஸ் இருக்காங்க, இங்கேயும் ஆன்லைன் இருக்குது, ஏஐ யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஏஐ வச்சு தான் நிறைய இமேஜஸ் க்ரியேட் பண்ணுறோம், வீடியோ. ஸோ கத்தி மாதிரி, கத்தியை ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம், சரியா? ஸோ கத்தி வச்சு இப்போது நீங்கள் கத்தியே வேண்டான்னு போட்டுற முடியுமா? கிருஷ்ணருக்கு ஒரு பூசணிக்காய் எடுத்து அப்படியே இருந்தாங்க சாப்பிடுங்கன்னு கொடுப்பீங்களா? இல்லை பலாப்பழம் இருக்குது, அதை அப்படியே கொண்டு போய் வைப்பீங்களா? இல்லை, வச்சுட்டு அதில் துளசி போட்டு மந்திரம் சொல்வீங்களா? ஒரு மனுஷங்கிட்ட டீல் பண்ணுற மாதிரி அவர்கிட்ட சென்சிட்டிவிட்டி இருக்கணும்ல. நான் உங்களுக்கு ஒரு பெரிய பலாப்பழம் கொடுத்து வீட்டுக்கு வரீங்க, இந்தாங்க சாப்பிடுங்க, எப்படி இருக்கும் உங்களுக்கு, இல்லையா? இப்போ என்ன பண்ணுவோம்? அதை நீட்டாக அந்த தோலெல்லாம் எடுத்து சின்ன சின்னதாக வெட்டி, அதுக்கப்புறம் அதில் சால்ட் போடணுன்னா, பெப்பர் போடணுன்னா, உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுப்போமா இல்லையா? அப்போ கத்திக்கு ஒரு பிரயோகம் இருக்குது, அதை உபயோகம் பண்ணலாம், சரியா இல்லையா? அதே கத்தி யூஸ் பண்ணி நீங்கள் கொலையும் பண்ணலாம். அதே கத்தி யூஸ் பண்ணி மாமிச கடையில் மிருகங்களையும் வதம் பண்ணலாம். அப்புறம் வேற என்ன பண்ணலாம்? அதே கத்தி யூஸ் பண்ணி உங்கள் உடம்பில் கேன்சர் இருக்குன்னா அந்த செல்லை அகற்ற முடியும். அப்போ கத்தி சரியான கத்தி தவறான கத்தின்னு கத்திக்கு இருக்கா, இல்லை அதை பயன்படுத்துகிறவங்க மத்தியில் இருக்காது? யாரை சார்ந்திருக்கா? அதை பயன்படுத்தக்கூடியவங்க. ஸோ இது எதுவுமே தவறு கிடையாது இல்லையா? டெக்னாலஜி தவறு கிடையாது. அப்போ நம்ம எப்படி புரிஞ்சுக்க, இந்த டெக்னாலஜி எதுக்காக அப்புறம் வந்துச்சு? நம்ம ஓகே, யாரோ ஒருத்தவங்க நல்லா கர்மா பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு அந்த புத்தியை கிருஷ்ணர் கொடுக்குறாரு. கிருஷ்ணர் தானே சொல்கிறாரு, சர்வசிய சாகம் ஹிருதி சந்நிவிஷ்டோ மத்தஹ ஸ்மிருதிர் ஞானம் அப்போகணம் ச. எல்லாத்தோடைய ஹிருதயத்தில் நான் இருக்கேன், என்கிட்ட இருந்து தான் ஞாபக சக்தி, மறதி இதெல்லாம் வருதுன்னு சொல்கிறாரு. அப்போது அது என்ன, ரேடியோ கண்டுபிடிச்சவருக்கு அந்த ஞாபகம் வந்துச்சு, அப்போ அவருடைய கர்மாவின் காரணமாக அவருக்கு அது கொடுக்கப்பட்டதா? இல்லை, அது எப்படி புரிஞ்சுக்கிறது?
2 பர்பஸ் இருக்குது. இந்த மாதிரி தொழில்நுட்ப வளர்ச்சி காரணத்துக்கு 2 பர்பஸ். அதை யூஸ் பண்ணிக்கிறவங்க, சரியாக யூஸ் பண்ணிக்கிறவங்களுக்கு பகவத் பக்தி, அதை தவறாக யூஸ் பண்ணிக்கிறவங்களுக்கு அழிவு. சரிதானே? ஸோ 1980 மேக்ஸ்வெல்ங்கிற ஒருத்தர் யோசிக்கிறாரு, எப்படி வந்து இந்த மின்சாரம், ஒளி, காந்தவியலை யூஸ் பண்ணி நீங்கள் பேசுகிற சவுண்டை ஒரு அலையாக மாற்றி அதை வந்து ஒரு பிரதேசத்துலேருந்து இன்னொரு பிரதேசத்துக்கு கேட்க வைக்கலான்னு சொல்லி யோசிக்கிறாரு. கடுமையாக உழைச்சிருக்காரு. பாருங்க, கர்மா இருக்குது, உழைப்பு இருக்குது. கர்மானால் மட்டுமே எல்லாம் கிடைக்குமுன்னா இல்லை. உங்களுக்கு இவ்வளோ கோடி ரூபா வரணும்னா அது உழைச்சாதான். பேங்க்கில் செக் போடுற மாதிரி உங்கள் பேங்க்கில் அக்கௌண்ட்டில் காசு இருக்குது, ஆனால் பேங்கர் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து, சார் நீங்கள் 20 கோடி அதிபதி இருந்தாங்க வச்சுக்கோங்கன்னு தருவாங்களா? பேங்க்கில் போகணும், க்யூவில் நிற்கணுன்னா நிற்கணும், செக்கு போடணும். அந்த செக்கு போடுறது, க்யூவில் நிற்கிறது தான் உங்கள் உழைப்பு. ஆனால் உங்கள் அக்கௌண்ட்டில் இவ்வளோ இருக்குது வரும்னா அது கர்மா பிரகாரம் வந்துடும். ஸோ அந்த மாதிரி அவருடைய பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்குது. அவர் உழைச்சார், யோசித்தார் பல வருஷமாக. அப்புறம் ஆமாம், ஒரு தியரியை க்ரியேட் பண்ணார். ஆமாம், இப்படி சாத்தியம் இருக்குன்னு. அப்புறம் 1880 மேக்ஸ்வெல்ங்கிறவர் வந்து இந்த ஹர்ட்ஸ் சொன்ன இந்த ஒரு ஹர்ட்ஸுங்கிறவர் இந்த மேக்ஸ்வெல் தியரியாக ஒன்று சொன்னார். இதை செயல்படுத்தலான்னு சொல்லிட்டு எப்படி செயலுக்கு கொண்டு வரலான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கருவி கண்டுபிடிக்கிறாரு. அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் இல்லை, கண்டுபிடிக்கிறாரு. அப்புறம் அவரை பின்தொடர்ந்து 1890 மார்க்கோனி தெரியும்ல, ரேடியோ கண்டுபிடிச்சவர் மார்க்கோனி. அவர் உண்மையாலுமே ஒரு கருவியை கண்டுபிடிக்கிறாரு. ஸோ நீங்கள் அமெரிக்காவிலேருந்து பேசுனா இந்தியாவில் கூட அதை கேட்க முடியும். அதுதான் ரேடியோ. அதுக்கப்புறம் டெஸ்லா வந்து அதை கமர்ஷியலைஸ் பண்ணிட்டார். எல்லா இடத்துலையும் இன்றைக்கி ரேடியோ இருக்குது. இன்றைக்கி ரேடியோவையும் தாண்டின விஷயம் இருக்குது. ஒரே டிவைஸில் ஆடியோ, வீடியோ எல்லாமே இருக்குது. அது வேறு விஷயம். ஸோ இப்படி கண்டுபிடிச்சது வந்து பகவானுடைய ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா அது அவர் கர்மா என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி கிடச்சிருச்சு. அடுத்தது இன்னொன்று, சாஸ்திரங்கிறது எவ்வளோ முக்கியம். சாஸ்திரம்னா என்ன? அதனுடைய அர்த்தம்னா வெப்பன், ஒரு பொருள், ஒரு கருவி. அது எதுக்கு? மனிதனை வந்து இந்த கஷ்ட நிலையிலிருந்து நல்ல நிலைக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு வெப்பன். அது வந்து முன்னாடி பாருங்கள், இந்த மாதிரி கிரந்தம் இப்போ கொஞ்சம் சின்னதாக இருக்குது. பாகவதம்ங்கிறனால உங்களுக்கு 18,000 ஸ்லோக்கால முடிஞ்சுது. இல்லைன்னா வேதம் வந்து இந்த மாதிரி டேபிள் மேலே வச்சுட்டு இப்படி உட்காந்து பேச முடியாது. அப்படியே என்னையே கவர் பண்ணிவிடும். அது உங்களை நான் பார்க்கக்கூட முடியாது. ஸோ சதுர்வேதம், அப்புறம் உபனிஷத் 108, புராணம் இருக்குது 18, உப புராணம்னு இருக்குது, பல சாஸ்திரம் இருக்குது. ஸோ இதனுடைய சாரம் தான் நம்மளுக்கு தேவையில்லையா? அதுதான் பகவத்கீதை, கீதோபனிஷத். 108 உபனிஷத்தினுடைய சாரம் நினச்சி பாருங்கள். பிரம்மதேவருடைய ஒரு நாளில் ஒருக்க தான் கிடைக்கும். பகவத்கீதாவை சீரியஸாக எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு ப்ராப்ளமுக்கும், ஒவ்வொரு விஷயத்துக்கும் சொல்யூஷன் அதில் கண்டிப்பாக இருக்காது. சும்மா சொல்லணுமேங்கிறக்கா சொல்ல. இப்போது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் அதிலேருந்து எடுத்து கொடுத்தேன். அந்த 4 கட்டுப்பாடு விதிமுறையை உடைக்கக்கூடிய அந்த 4 விஷயங்களை செஞ்சால் என்ன தப்பு, எனக்கு இந்திரியம் திருப்தி கிடைக்கிது, நான் பண்ணால் என்ன, அது கிருஷ்ணர் சொல்கிறார். கண்டிப்பாக ஆரம்பத்தில் அமிர்தமாக இருக்கும், கடைசியாக விஷமாக இருக்கும். அதுக்கு நீ சாத்விக சுகத்தை முதல்ல இது பண்ணு. ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கடைசியில் அமிர்தமாக முடியும். ஸோ இந்த சாஸ்திரம்லாம் தேவை. ஸோ பகவத்கீதை, அதுக்கு மேலே PhD பாகவதம், +1 +2 பாகவதம், அப்புறம் PhD போஸ்ட் டாக்டரல் ஸ்டடி சைத்தன்ய சரிதாமிருதா. ஸோ இந்த 3 ஸ்கிரிப்சர் இருக்கு இல்லையா, இது 3 இன்றைக்கி உங்கள் பாக்கெட்டில் இருக்குது. நம்ப முடியுமா? இருக்கா இல்லையா? எத்தனை ஆப்ஸ் இருக்குது. பிரபுபாதோடைய லெக்சர், ஸ்ரீமத் பகவத்கீதா பாகவதம் லெக்சர், பகவத்கீதா இருக்குது, சைத்தன்ய சரிதாமிருதா, அவருடைய புஸ்தகங்கள் எல்லாமே வந்து ஃபோனில் ஆப்பாக இருக்குது. ஸோ இந்த சைத்தன்ய மகாபிரபு சொன்ன அந்த பிருத்திவித்தை ஆச்சே யதா நகராதி கிராம, ஒவ்வொரு டவுன்லேயும், ஒவ்வொரு வில்லேஜ்லேயும், கிராமத்துலேயும் கிருஷ்ணருடைய நாமம் ஜபிக்கப்படும், எல்லாருமே சந்தோஷமாக இருப்பாங்கன்னு அவர் 500 வருஷம் முன்னாடி அந்த கிருஷ்ணரான சைத்தன்ய மகாபிரபு சொன்னார். அது வந்து எஃபெக்டில் வரணும் இல்லையா, அதை நம்ம பார்க்கணும் இல்லையா, அதை செயல்படுத்தக்கூடிய அந்த ஒரு விஷயம் என்னது, அதுதான் தொழில்நுட்ப வளர்ச்சி. ஸோ அது தவறாக யூஸ் பண்ணால் நம்ம அழிஞ்சிருவோம், அதை சரியாக யூஸ் பண்ணால் நம்ம லைஃப் பர்ஃபெக்ட். அப்புறம் ஏற்கனவே நம்ம டிவோட்டிஸ் அதை சரியாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அருணோதயா கீர்த்தன் நீங்கள்லாம் பண்ணுறீங்க இல்லையா? ரேடியோனா என்ன, யூடியூப்பில் ரிலீஸ் ஆகுது இல்லையா? அதே மாதிரி இங்கே சோல்ஃபுல் சங்கீர்த்தன் ஒரு ஈவெண்ட். இன்றைக்கி கீர்த்தன், இன்றைக்கி மியூசிக் கான்சர்ட்னு அவ்வளோ பிரபலம்.
இல்லையா? அதே டிவோட்டிஸ் எடுத்து இன்றைக்கி கீர்த்தன் கான்சர்ட் பண்ணுறாங்க நிறைய ஆர்டிஸ்ட், இல்லை டிவோட்டி ஆர்டிஸ்ட். எத்தனையோ ஃபாலோவர்ஸ் அவங்களுக்கு இருக்காங்க. அவங்க எதை இது பண்ணுறாங்க, மியூசிக் கான்சர்ட் பண்ணலாம், ஆனால் அவங்க அதே மியூசிக் எடுத்து கீர்த்தன் கான்சர்ட் பண்ணுறாங்க. ரொம்ப ஃபேமஸ். கிருஷ்ணதாஸ், ராதிகாதாஸ் நிறைய இருக்காங்க இல்லையா, ரொம்ப அட்ராக்டிவாக பண்ணுறாங்க. ஸோ அதுவும் ஒரு கருவி. யூடியூப் லைவில் பண்ணிங்கன்னா எத்தனை பேர் சேர முடியும்? 10,000 பேர், 50,000 பேர், 1,00,000. ஆனால் நீங்கள் ஆன்லைனில் பண்ணி பாருங்கள். ஃபிசிக்கலாக நீங்கள் அந்த ஸ்பேஸை வந்து இத்தனை பேர் ஆக்கியபை பண்ண முடியாதுன்னு நீங்கள் ஒரு இது வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து ஆன்லைனில் அச்சீவ் பண்ண முடியும். கோடி பேர், லிமிட்டே இல்லை. ஆன்லைனில் எத்தனை பேர் வேணால் பார்க்கலாம், லிமிட்டே இல்லை. ஸோ தொழில்நுட்ப வளர்ச்சி ரொம்ப முக்கியம் கிருஷ்ணா கான்சியஸில், அது தவறு கிடையாது. ஆனால் அதே யூஸ் பண்ணி அதில் நம்ம மாட்டிடக்கூடாது. அது எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இது எல்லாம் கிருஷ்ணா கொடுத்த ஃபெசிலிட்டி. 2026 அது ஒரு சூப்பர் ஃபெசிலிட்டி. ஏன்னா எல்லாம் சோம்பேறி ஆகிட்டோம். எல்லாத்துக்குமே இன்றைக்கி எல்லாமே இருக்குது. வாஷிங் மிஷின் இருக்குது, எல்லாத்துக்கும் மிக்ஸி, எல்லாம் இப்போ எல்லாமே ஆட்டோமேட்டட், எல்லாமே ஆட்டோமேட்டிக். டாக்குமெண்ட் டைப்பிங், எக்ஸல் ஷீட்டை அடிக்கிறது கூட முன்னாடி ஒரு மேனுவல் என்ட்ரியாக இருந்துச்சு. இன்றைக்கி அதுவுமே ஏஐ யூஸ் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோ லேசி ஆகிட்டோம். ஆனால் அந்த ஸ்டேஜ்லேயும் நம்மளை ஈஸியாக டெலிவர் பண்ணுறதுக்கு உதவக்கூடிய ஒரு விஷயந்தான் தொழில்நுட்ப வளர்ச்சி. அதனால் இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம், ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. டெய்லியும் கமிட்மெண்ட்டோட இந்த ஜபம் பண்ணணும். எப்படி பண்ணணும்? சத்தமாக பண்ணணும், ஸ்பஷ்டமாக பண்ணணும். ஸோ இதோடு முடிச்சுக்கிறேன். ஏதாவது கேள்விகள் இருக்கா? ग्रंथराज श्रीमद् भागवतम की जय। विश्वगुरु श्रील प्रभुपाद की निताय गौर प्रेम।